வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வில் நான் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அருள், என்னுடன் போரியல் ஆய்வாளர் இங்கிலாந்திலிருந்து அருஸ் பங்கு பற்றுகின்றார். வணக்கம் அருஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நாங்கள் நேற்று பார்த்த நிலையை போலேதான் இந்த தாக்குதல் நிறுத்தம், அதாவது ஈரானின் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நிறுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு நடப்பதாக உள்ளதை ஈரான் மறுத்திருக்கிறது. தாங்கள் அவ்வாறு பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை, பேச்சுவார்த்தைக்கு போவதும் இல்லை என்று. அதற்கு ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்னென்றா, ஈரான் தான் கெஞ்சி கொண்டிருந்தது பேச்சுவார்த்தைக்கு, இப்ப கேட்டு போட்டு மறக்கிற ஒரு பொய்யர்களா இருக்கிறோம், வைக்க நல்ல பதிலடி கொடுப்போம் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது இப்ப ஈரானில்? இது ஒரு தாக்குதல் நிறுத்தம் என்பது தற்காலிகமானதா, அடுத்த தயாரிப்புக்கானதா, அல்லது உண்மையான இதயபூர்வமான தாக்குதல் நிறுத்தமாக இருக்குமா? அது அதாவது இப்போது அந்த நாங்கள் கூறியது போல மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தி இருந்தது. இருந்த போதும் ஈரான் மீதான முற்றுகையை அமெரிக்கா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வழியில் நடவடிக்கை எடுப்பதற்கும், ஈரானை சந்தர்ப்பம் வரும்போது தாக்குவதற்கும் அல்லது உள்ளகத்திலிருந்து கலவரங்களை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது. இன்று ஈரான் கூறியிருக்கின்றது, ஹோமூஸ் நீரிணை பகுதியில் MQ-9 என்ற உளவு தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஈரான் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது. ஈரானிய இராணுவ தலைமை தளபதியின் ஆலோசகர் கூறியது என்னென்றால், வடக்கு ஈராக்கின் சுலைமானியா மற்றும் ஏபிள் மாகாணங்களில் ஆயுதம் ஏந்திய ஈரானிய குர்திஷ் எதிர்கட்சி குழுக்களுக்கு எதிராக எங்கள் சிறப்பு படைகள் 14 தடை நடவடிக்கைகளை மேற்கொண்டன என்றும், இந்த நடவடிக்கைகளின் போது பலர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலரை தாங்கள் கைது செய்து கொண்டு வந்திருப்பதாகவும், அதே நேரத்தில் 23வது படைப்பிரிவுக்கு எந்த உயிரிழப்பும் என்று திரும்பி இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. அப்ப இதுல என்ன நடக்குது என்று சொன்னால், அவர்கள் சிறப்பு படையணியை அங்கு இறக்கி இருக்கிறார்கள். அந்த சிறப்பு படையணியை இறக்கி அந்த சிறப்பு படையணி நடவடிக்கை மூலம் இந்த கேர்டிஸ்தான் அமைப்பை தாக்கி அளித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இப்ப சில தினங்களுக்கு முன்னர் ஈராக்கில் ஒரு வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அந்த வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட 20 பேரில் 5 பேர் ஈரான் இராணுவத்தினர். அப்ப இந்த தாக்குதலை தடுப்பதற்காகத்தான் அவர்கள் அன்று அந்த குண்டு தாக்குதலை நடத்தியது போல இப்போது தெரிகிறது. என்று சொன்னால், அந்த கேர்டிஸ்தான் படையினருக்கு ஆதரவாக இந்த குண்டு தாக்குதல்களை இவர்கள் நடத்தி இருப்பது போலதான் தெரிகின்றது. இதே சமயம் நியூயார்க் போஸ்ட் ஒன்றை போட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், ஈரானில் ஆட்சி கவிழ்ப்பு எந்த நேரத்திலும் நிகழலாம் என்றும், போராட்ட தலைவர்கள் தங்களை தாங்களே ஆயுதபாணிகளாக்கி கொள்ள முயற்சிக்கின்றனர் என்றும் நியூயார்க் போஸ்ட் போட்டிருக்கிறது. அதாவது என்னென்று சொன்னால், அதாவது இந்த போர் நிறுத்தம் என்றதை வைத்துக்கொண்டு இருதரப்பும் தயாரிப்பு வேலைகள், தடைகளை அகற்றும் வேலைகளை செய்கிறார்கள். இவர்கள் உள்ளுக்குள் ஈரானுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை மும்முரமாக செய்கிறார்கள். ஈரான் இந்த தரை தாக்குதலால் இவ்வாறு இந்த கேர்டிஸ்தான் அமைப்புகளோ வேறு அமைப்புகளோ ஊடுருவாமல் அவர்களை தாக்கி அளிக்கும் வேலைகளை ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், இதுதான் ஈரானுக்கு லாஸ்ட் சான்ஸ் என்று கூறியிருக்கின்றார். இது பல தடவைகள் இவ்வாறு அவர் கூறிவிட்டார். ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இன்று மாலை தொடங்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு முன்னராக கடந்த வார இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதல் ரத்து செய்யப்பட்டது குறித்து அவர் கருத்து தெரிவிக்கும் போதுதான் அதை தெரிவித்ததாகவும், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கட்டார் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் அவரிடம் அதை கேட்டதால் தான் நிறுத்தியதாக கூறியிருக்கின்றார். ஆனால் இப்ப ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த இந்த இரவு நேர தாக்குதல் ரத்து செய்யப்பட்டதை இஸ்ரேலிய தொலைக்காட்சியின் சேனல் 24 என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான காரணத்தையும் மறைமுகமாக அது சொல்லி இருக்கின்றது. பாரசீக வளைகுடா நாடுகள் ட்ரம்பின் மீது கொண்டிருந்த அதிருப்தி மற்றும் ஏமாற்றமே ஈரான் மீதான அந்த இரவு நேர தாக்குதல் ரத்து செய்யப்பட்டதுக்கு காரணம் என்றும், ஈரானுடனான ஒரு தாக்குதல் அதிகரித்து வரும் சூழலில்
அதற்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து அமெரிக்க நிர்வாகத்திற்கும் பாரசீக வளைகுடா நாடுகளுக்கும் இடையே கடுமையான கருத்து வேறுபாடுகள் நிலவியதாகவும், அதேவேளை அப்பிராந்தியத்தில் ட்ரம்பின் நிலைப்பாடு குறித்து அதிருப்தி வளர்ந்து வருவதையும் சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுவதாகவும் இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் முன்பு செய்தி வெளியிட்டிருந்ததாகவும், ஹோமோஸ் நீரிணை மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்துதல் மற்றும் தரைவழி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற தீவிரமான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் வரை ஈரான் எந்த சலுகைகளையும் அளிக்காது என்று வாதிடும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற சில நாடுகள் ஈரான் மீது இன்னும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ட்ரம்பை வலியுறுத்தி வருவதாக பாரசீக வளைகுடா நாட்டைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும், அதே நேரம் அமெரிக்காவுடன் தெளிவான வியூகம் இல்லாதது குறித்து பாரசீக வளைகுடா நாடுகள் கவலை கொண்டிருப்பதாகவும், இதன் விளைவாக மோதல்கள் தொடரும் பட்சத்தில் தங்கள் நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கூடுதல் ஏவுகணைகளையும் அவர்கள் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரம் இப்ப இன்னொரு செய்தி சொல்லுகின்றது என்னென்று சொன்னால், யுஏஇ வந்து இஸ்ரேலிடம் இருந்து 1.3 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை கொள்வனம் செய்வதாகவும், அந்த ஆயுதங்களில் ஹேமர்ஸ் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களை திரட்டும் சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் போன்றவை இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் ஈரான் கூறியிருக்கின்றது, தாங்கள் உக்ரைன் வந்து அந்த காஸ்பியன் கடற்பகுதியில் தங்கள் கப்பலை தாக்கிய பிற்பாடு உக்ரைனை தாக்குவதற்கு தாங்கள் 3 இலக்குகளை தெரிவு செய்ததாகவும், ஆனால் அந்த 3 இலக்குகளை தாக்குவதற்கு முன்னர் உக்ரைன் வந்து தங்களிடம் மன்னிப்பு கேட்டதால் அதை தாங்கள் கைவிட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் ஈரான் வெளிவார அமைச்சர் வந்து பாகிஸ்தானுக்கு வர இருப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே பாகிஸ்தானும் கட்டாரும் தொடர்ச்சியாக இந்த இந்த பேச்சுவார்த்தைக்கான சூழ்நிலைகள் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் ஜப்பான் ஊடகம் ஒன்று போட்டிருக்கிறது, அமெரிக்காவிடமிருந்து 10 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கடனை வாங்குவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்து வருவதாக அந்த நிக்கி ஏஷியா என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தனது அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக அமெரிக்காவிடமிருந்து 10 பில்லியன் டாலர் வரை கடன் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை பாகிஸ்தான் ஆராய்ந்து வருவதாகவும், இதற்காக ஈரான் விவகாரத்தில் தான் வகிக்கும் மத்தியஸ்த பங்கை ஒரு சாதகமான காரணியாக அது பயன்படுத்தி கொள்கின்றது என்றும், இருப்பினும் அமெரிக்கா இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் சீனாவுக்கான பாகிஸ்தானின் கடன் விவகாரத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி வருகிறது. ஓமானும் ஈரானும் இந்த ஹோர்முஸ் நீரிணையை இணைந்து திறந்து விடுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும், அந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது கேள்வி என்னவென்றால், இப்ப 2 பேருக்கும் சொந்தமானது, கரையில இருந்து பார்த்தால் கடல் எல்லை ஒரு நாட்டுக்கு சொந்தமானது என்று பார்க்கின்ற பொழுது இந்த 2 பேருக்கும் தான் சொந்தமானது. 2 பக்கத்தாலையும் பார்த்தா ஓமானுக்கு சொந்தமான பகுதியும் இந்தியாவில் ஈரானுக்கு சொந்தமான பகுதி. இந்த 2 பேரும் உடன்பாட்டுக்குள் வந்துவிட்டால் அமெரிக்காவுக்கு அங்கே ஒரு வேலையும் இருக்க போவதில்லை. அமெரிக்கா அதுக்குள்ளே உள்ளே நுழைவதோ அல்லது பாதையை திறக்க சொல்லி கேட்பதற்கு உரிமை இல்லை அல்லவா? இது என்ன, எவ்வாறு சாத்தியமாக அமையருடைய இந்த முயற்சி? உண்மைதான், நீங்கள் கூறியது போல. இப்ப பாத்தீர்கள் என்று சொன்னால், ட்ரம்ப் இன்று என்ன கூறியிருக்கின்றார், அமெரிக்க அதிபர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுக்கு தான் ஒரு 24 மணி நேர காலக்கெடு விதித்திருப்பதாகவும், செவ்வாய்க்கிழமைக்கிடையில் ஹோர்முஸ் திறக்கப்பட வேண்டும், அதுவும் எந்தவித கட்டணங்களும் அறவிடப்படக்கூடாது, எந்த கப்பல்களுக்கும் தடை இருக்கக்கூடாது, எல்லா கப்பல்களும் சுதந்திரமாக போவதற்காக அது திறக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே நேரம் செங்கடல் பகுதியின் ஊடாக 2 சவுதி அரேபியாவின் 2 கப்பல்களை 3 மில்லியன் பேரல் எண்ணெய்களுடன் போக இந்த அன்சரல்லா அமைப்பு, ஹூதிஸ் அமைப்பு வந்து அனுமதி வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு முதல் நாங்கள் நேற்று பேசியிருந்தோம், சவுதி அரேபியாவின் 6 கப்பல்கள் தென்னாப்பிரிக்காவை சுற்றி பயணத்தை மேற்கொண்டிருந்தன. இப்ப நீங்கள் கேட்டது போலதான் ஓமானும் ஈரானும் அந்த பேச்சுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. இன்றும் ஈரான் கூறியிருக்கின்றது, அந்த பேச்சுக்கள் ஒரு இறுதி கட்டத்தை அடைகிற நிலைமை எட்டியிருப்பதாகவும், முதலில் ஓமான் கொடுத்த அந்த ப்ரொபோசல், அந்த தீர்வை வந்து ஈரான் நிராகரித்து விட்டது. 50% நீங்கள் வைத்திருங்கள், 50% நாங்கள் வைத்திருப்போம் என்பது ஈரானுக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த 50% அமெரிக்காவிடம் போகும் என்று அவர்களுக்கு தெரியும்.
அதை நிராகரித்த பிற்பாடு இப்போது 2 பேரும் ஈரான் கூறுகிறது என்று சொன்னால் 50-50 தேவையில்லை, 2 பேரும் சேர்ந்து நிர்வகிக்கலாம். இப்ப காசு வாங்கினாலும் 1 மில்லியன் உனக்கு 1 மில்லியன் எனக்கு என்ற ஒரு திட்டத்தை தான் ஈரான் கொடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது வடக்கு பாதையாக இருந்தாலும் சரி, தெற்கு பாதையாக இருந்தாலும் சரி, இரண்டிலும் 2 பேருக்கும் ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஈரான் கூறியிருக்கின்றது. இந்த அதாவது இதுதான் இப்ப ட்ரம்புக்குரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த டீல் சரி வந்தது என்று சொன்னால் இந்த போர்ல மிகப்பெரிய ஒரு தோல்வியை அமெரிக்கா சந்தித்ததாக இருக்கும். அமெரிக்காவின் ஒரு கூட்டணி நாடும் ஈரான் கையுக்குள் போனதாக இருக்கும். இதில் மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமும் இருக்கின்றது ஈரான் நகர்வில். எனவேதான் இப்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் செவ்வாய்க்கிழமைக்கு இடையில் திறக்க வேண்டும் என்று. அதுவும் ஒருத்தரிடம் கட்டடங்களும் வாங்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்ப ஓமானும் ஈரானும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து விட்டால் இவர்களால் அந்த ஹோமூஸை திறக்கிறேன் அதை தாக்குதல் நடத்துகிறேன் என்று எதையும் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஈரானும் ஓமானும் நடத்துகின்ற இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பல நாடுகள் மறைமுகமாக ஆதரவை கொடுக்கின்றன. ஜப்பான், ஆசிய நாடுகள், இந்தியா போன்ற. ஏனென்றால் அவர்களுக்கு எண்ணெய் வர வேண்டும், எரிபொருள் வர வேண்டும், பொருளாதாரத்தை நகர்த்த வேண்டும். அதற்காக அவர்கள் மறைமுகமாக பல நாடுகள் இந்த திட்டத்துக்கு ஆதரவை கொடுக்கின்றன. சரி, இப்போ நீங்கள் சற்று முன்னர் கூறிய பொழுது கூறியிருந்தீர்கள் இஸ்ரேலிடமிருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆயுதங்களை வாங்குகிறார்கள் என்று. ஆனால் அப்ப உதாரணம் அது ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்காகவா அல்லது ஈரானிலிருந்து வரும் தாக்குதல்களை தடுப்பதற்காகவா என்றால், ஈரான் நினைத்து தாக்க என்று வழிகிட்டால் நீங்கள் முதல்ல கூறுங்கள் கண்ணாடி வீட்டிலிருந்து வந்து கல்லறியாதீர்கள். யுனைடெட் துபாயோ மற்ற அந்த யுனைடெட் நாடுகளோ ஒரு சிறிய பகுதி உண்மை. அவர்கள் நிலம் இல்லாமல் கடலுக்குள்ள மண்ணை கொட்டி நிரப்பித்தான் எல்லாம் புதிய புதிய நகரங்களை உருவாக்கி நம்ம பாவே தாக்குதல் என்பது மிக இலவானது. தற்செயலா அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குமா, அமெரிக்காவுடன் சேர்ந்து தாங்களும் தாக்குதலில் தரவழி தாக்குதல் ஏதாவது தொடங்கினால் தாங்களும் தாக்குதலில் வரும் என்ற எண்ணம் இருக்குமா? எதற்காக அவர்கள் மற்ற நாடுகள் அமெரிக்காக்கும் பொழுது இவர்கள் ஆயுதம் வாங்குவதும் அமெரிக்காவின் பின்பக்கம் நிற்கிறார்கள் என்று ஏதாவது கூற முடியுமா? என்னென்று சொன்னால், இப்ப சவுதி அரேபியா உட்பட ஏனைய வளைகுடா நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு வித்தியாசமான நிலையில் தான் நிற்கின்றது. அது ஏற்கனவே இந்த அப்ரஹாம் உடன்பாட்டில் கூட அது கையெழுத்திட்டிருந்தது. இந்த போரின் போது இஸ்ரேலின் படையினர் அங்கு வந்திருந்ததாகவும் அயன்டோமை அங்கு கொண்டு வைத்திருந்ததாகவும் அங்கிருந்து செயற்பட்டதாகவும் கூறியிருந்தார்கள். அங்கு வைத்துத்தான் மொசாட்டின் ஒரு தளபதி கொல்லப்பட்டிருந்தார் ஈரான் உளவாளிகளால். ஆனால் அதை இஸ்ரேல் கூறியிருந்தது வெளிநாட்டில் வைத்து தனது மொசாட் தளபதி கொல்லப்பட்டார், ஆனால் எந்த நாடு என்று இஸ்ரேல் கூறவில்லை. இப்ப யுஏஇயை பொறுத்தவரையில் யுஏஇ அதாவது யுஏஇன் பொருளாதார நலன்கள், பொருளாதார வியூகம் அவர்களிட வேறுபட்டது. அவர்களுக்கு மேற்குலகமும் இஸ்ரேலும் அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த தொழில்நுட்பம், டேட்டா சென்டர்கள், ரியல் எஸ்டேட், டூரிசம் என்று சொல்லி இப்ப இருக்கிற நிலைமை. இப்ப டக்கர் கார்ல்சன் கூறியது போல நீங்கள் ஈரானை 4வது சக்தியாக வளர்த்து விட்டீர்கள், இனி அதோடு தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஈரானுக்கு பலமாக இருக்கும் வரையில் இப்ப அமெரிக்கா அங்கு ஒரு ஆளுமையை வைத்திருக்கிறபடியாத்தான் முதலீட்டாளர்கள் வந்தார்கள். இந்த அமேசான், ஓரக்கிள் எல்லாம் கொண்டு அங்க டேட்டா சென்டர்களை எல்லாம் போட்டது அதுக்கா. ஈரான் அங்க இருக்க மாட்டாங்க, அவர்கள் திரும்ப போக மாட்டார்கள். என்று சொன்னால் அது எந்த நேரமும் பிரச்சனை வரும், அது ஒரு அன்ஸ்டேபிள் என்றுதான் கூறுவார்கள். அப்ப அந்த நிலைமையை இல்லாது செய்ய வேண்டும் என்பதில் யுஏஇ தீவிரமாக இருக்கின்றது. இப்ப இங்கேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கேயும் இப்ப இந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஷோ ஒன்று நடக்க போறது. 449 பவுன் ஒவ்வொரு மாதமும் கட்டினா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா எங்க துபாயில இங்க எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு அரசியல் உறுதித்தன்மையும் மேற்குலகத்தின் ஆளும் இன்ஃப்ளூயன்ஸும் அங்கு இருக்க வேண்டும். அப்ப இயலுமானவரை நீங்க சொன்னது போல இந்த யுஏஇ இதை வாங்குகிறது சந்தர்ப்பம், அதாவது தற்பாதுகாப்புக்கு என்று வாங்கினாலும் இவர்கள் மறைமுகமாக பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதை ஈரானும் கூறியிருக்கின்றது. சில தாக்குதல்களை யுஏஇ தான் நடத்தினது என்று சொல்லி. ஆனால் வெளியில், அதாவது நேரடியாக தாக்க அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால் ஈரான் அவர்கள் நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லறிகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுத்திலையும் அழித்து விடுவார்கள் என்றதுக்காக.
சரி, இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய ரிசர்வ் படையினர் 2 லட்சம் பேரை கடமைக்கு திரும்புமாறு கூறியிருக்கிறது. ஈரான் ஈராக்குக்குள்ளே நுழைந்து தங்கள் படைகளை நிறுத்தி வைக்க இருக்கிறது தங்களுக்கு சாதகமாக. ஈரான் பகுதியில் இருந்து வேறு எதுவும் தாக்குதல்கள் வந்தால் நான் நினைக்கிறேன் இந்த இந்த இஸ்ரேலினுடைய 2 லட்சம் படைகளை ரிசர்வ் படையினர் அழைப்பது என்பது ஈரானுக்குள் தரவழி தாக்குதல் ஒன்றுக்கான முனைப்பாக, அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈராக்குக்குள்ளாக நுழைவதற்கு தயார்படுத்தலாக்காக இருக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதானே. இஸ்ரேல் கிட்டத்தட்ட 2,40,000 ரிசர்வ் படையினரை இந்த எதிர்வரும் மாதம், அதாவது செப்டம்பருக்கு முன்னர் படை அதாவது படையில் வருமாறு இப்போது கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அதே சமயம் இன்றும் கூட இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்ட தாக்குதலில் 2 கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. நெத்தனியாகு என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது உலகில் அதாவது சைபர் தொழில்நுட்பத் துறையில் உலகில் 2வது வல்லரசாக இஸ்ரேல் திகழ்கிறது என்று சொல்லியும் இப்போது நாங்கள் செயற்கை நுண்ணறிவு விடயத்தில் அதே அணுகுமுறையை பின்பற்ற போகிறோம் என்றும், உலக பொருளாதாரம் சரிவதையோ அல்லது வீழ்ச்சி அடைவதையோ ட்ரம்ப் விரும்பவில்லை என்பதே அவரது கணக்கு என்று தான் கருதுவதாகவும், மற்றது தீவிர போக்குடைய சியா பிரிவு ஒருபுறம் இருக்க, அதே சமயம் தீவிர போக்குடைய சுனி பிரிவும் இப்போது தலை தூக்கி வருகிறது என்று சொல்லியும், நாங்கள் இது 2ஐயும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் இஸ்ரேலின் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த பாலஸ்தீன கைதிகள் வைத்திருக்கின்ற சிறைகளை சுற்றி முதலைகளை கொண்டு போய் விட போகிறார் என்று கூறியிருக்கின்றார். அதுக்கு இந்த அந்த விலங்குகளை பாதுகாக்கின்ற அமைப்புகள் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இதனிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்கை நியூஸ் இங்கிருந்து பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற அந்த செய்தி நிறுவனம் ஒன்றை போட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இன்று அந்த பலஸ்தீன ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொண்டு சென்ற ஆம்புலன்ஸை கூட இஸ்ரேலிய படையினர் வேண்டுமென்றே கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் மறைத்து வைத்துவிட்டு தான் விட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்தியை போட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கொடுப்பதாக இப்போது இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. அவர்கள் முழு ஆயுதங்களையும் கையளித்த பிற்பாடுதான் தாங்கள் அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறுவது குறித்து தாங்கள் யோசிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எப்பவும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஒருபோதும் அவர்கள் நிறைவேற்ற மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். எனவே இது ஹமாஸின் ஆயுதங்களை வாங்கி போட்டு அவர்கள் மீது தாக்குதலை நடத்துவதுதான். என்னென்று சொன்னால், ட்ரம்ப் அதாவது முதலாவது சுற்று தங்கள் அந்த அமைதி உடன்பாட்டின் முதலாவது அங்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. 2வது அங்கமாக ஆயுதங்களை கொடுப்பது என்று சொல்லி ஹமாஸ் அமைப்பு அதற்கு உடன்பட்ட பிற்பாடும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அங்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த ஹோமோஸ் நீரிணை பகுதியிலே MQ-9 என்கின்ற விமானம் விழுந்ததா? அது நான் நினைக்கிறேன் அந்த ஆளில்லாத விமானம், உளவு விமானம், தாக்குதல் விமானமாகும். நேற்று, அதாவது இப்ப இந்த கோஸ்மோ நீரிணையின் ஊடாக கப்பல்கள் சென்று வந்ததான இது ஆதாரங்கள் இருக்கிறதா? அல்லது அமெரிக்கா இன்னமும் அந்த தடுத்து வைத்து ஈரானுக்கு செல்கின்ற கப்பலை தடுத்து வைப்பதற்கு முயன்றுதான் இந்த விமானம் வீழ்ந்ததா? என்ன நிலைமை? அமெரிக்கா தொடர்ச்சியாக அந்த P-8 ரக விமானங்கள் மற்றும் இந்த MQ-9 ரக விமானங்கள் மூலம் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றது. அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களும் இப்போது பாரசீக வளைகுடாவுக்கு அண்மையாகவே நங்கூரமிட்டு நிற்பதாக செய்மதி படங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை, அதாவது இந்த ஹோமோஸ் நீரிணை நீங்கள் கேட்டது போல, நேற்று சென்ற கப்பல்களுக்கு ஈரான் தாக்குதல் அச்சுறுத்தலை விடுத்திருந்தது. சிலவற்றின் மீது ஏவுகணைகளையும் வீசியதாக நாங்கள் பேசியிருந்தோம். அதற்கு பிறகு பெரிதாக ஹோமோஸ் நீரிணையினூடாக கப்பல்கள் சென்றதற்காக இன்று எந்த தகவல்களையும் யாரும் வெளியிடவில்லை. அதே நேரம் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் தாங்கள் நேற்று கூறியிருந்தார்கள், கிட்டத்தட்ட 35 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருந்ததாக கூறியிருந்தார்கள். அதே சமயம் இந்த தற்போதைய உத்தி
தனது இலக்குகளை அடையவில்லை என்ற அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறதாக அமெரிக்காவின் சென்ட்ரல் கொமாண்ட் வந்து அதை வெளிப்படுத்தி இருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் ஈரான் தெரிவித்திருப்பதாகவும், ஈரானுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான படைப்பாற்றல் மற்றும் வழக்கத்துக்கு மாறான வழிகளை பரிந்துரைக்குமாறு இராணுவ ஆய்வாளர்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், பல வாரங்களாக அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்திய போதிலும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு இணங்க வைப்பதில் அந்த தாக்குதல்கள் தோல்வியடைந்திருப்பதாகவும் இந்த CNN என்ற ஊடகம் வந்து என்று தெரிவித்திருக்கின்றது. சரி, நேற்று இந்த செங்கடல் வழியாக சவுதியினுடைய 2 கப்பல்கள் சென்றதாக தகவல்கள் இருக்கின்றன. இது அதாவது இந்த ஹவுதிகளுடன் சவுதி அரேபியா ரகசிய உடன்பாடு செய்துள்ளதா, இல்லாவிட்டால் அவர்கள் சவுதியின் கப்பல்களை தாக்குவோம் என்று நேரடியாக கூறியிருந்தார்கள். அப்படி இருந்தும் கப்பல்கள் செல்கின்றபடியால் இந்த அமெரிக்காவை தாண்டி இவர்கள் தங்களுக்குள்ளே உடன்பாடு ஒன்றை செய்து கொண்டு இல்லை என்றால் நீங்கள் கூறுவீர்களானே ஆப்பிரிக்க நாடுகளை சுற்றி செல்லுகிறதா இருந்தால் இன்னும் 2 வாரங்கள் அதிகமாக எடுக்கும், அதுக்கேற்ற செலவுகள் நாட்கணக்கு நிறைய வரும், பணியாளர்களுடைய செலவுகள். அப்ப அவ்வாறு நடந்துக்கிறது சந்தர்ப்பம் இருக்கிறதா சவுதியும் கிளர்ச்சியாளர்களும் ஏமன் கிளர்ச்சியாளர்களும் இது உடன்பாட்டுக்கு வருவதற்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால் சவுதி அரேபியா முதலில் ஏமனை கடுமையாக தாக்கத்தான் முற்பட்டிருந்தது. ஏமன் ஹூதிஸ் அமைப்பினர் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதும் அதன் ஒரு பகுதியை மட்டும்தான் அவர்கள் தாக்கினார்கள், முழுமையாக தாக்கவில்லை. ஒரு பகுதி மட்டும் 4 லட்சம் பேரல் எண்ணெய்களை உற்பத்தி செய்கின்ற அந்த பகுதி சேதமடைந்து அது பல ஆண்டு எடுக்கும் என்று சொல்கிறார்கள் மீண்டும் திருத்துவதற்கு. அப்ப அது அவர்களுக்கு சவுதி அரேபியாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். என்னென்று சொன்னால் ஹூதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைகளையோ ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையோ தடுக்க முடியாத நிலையில் ஒரு போரை அவர்களால் நடத்த முடியாது. இந்த நிலையில் தான் முதலில் கப்பல்களை இப்போ தென்னாப்பிரிக்காவை சுற்றி அனுப்பினார்கள். அது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல காலமும் எடுக்கும். அது இந்த ஃபியூவல் கோஸ்ட் எல்லாம் பார்த்தால் ஒரு பேரலுக்கு $1 முடியும் எக்ஸ்ட்ராவாண்டு கூறுகிறார்கள். அது ஈரான் கேட்கறதும் அதுதான், ஒரு பேரலுக்கு $1. அப்ப இதுக்குள்ளால வேலைக்கு விரைவாக கொண்டு வந்து விடலாம் என்றதும் ஒரு சிக்கல். இனி ஆப்பிரிக்காவை சுற்றி வரும் போது கடல் கொள்ளையர்கள் அது என்று சொல்லி கன பிரச்சனைகள் இருக்கிறது என்ற ஒரு நிலை. எனவே தான் இப்ப ஹூதிஸ் அமைப்பினருடன் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தது போலதான் தெரிகிறது. என்று சொன்னால் இன்று போட்டிருக்கிறார்கள் 3 மில்லியன் பேரல்களை சுமந்து சென்ற 2 கப்பல்களை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று ராய்ட்டர் செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால் இதில் ஹூதிஸ் அமைப்பினரை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கின்ற ஏவுகணைகள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஈரான் தாக்குதல் விமானங்களை ஒத்தவைதான். மற்றது ஈரான் ஆலோசகர்கள் தான் அங்கும் பணியாற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 200 ஆலோசகர்கள் ஏமனில் தங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் ஈரானுடையது. அப்ப ஹூதிஸை எதிர்கொள்வது என்பது ஈரானை எதிர்கொள்வது போல. அதுக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டுல இருந்து 8 வருடம் அந்த போரில் ஈடுபட்டவர். அந்த 8 வருட போரிடும் பெரிதாக இதையும் சாதிக்கவில்லை. பேருந்து அமெரிக்கா வந்து செங்கடலில் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல் ஹூதிஸுடன் மோதி பார்த்தவர்கள். அப்ப அதற்கு பிறகு வந்து இந்த போரை தொடர்வதில் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே ஈரானுடனான போரில் ஏற்பட்ட சேதங்களை மேலும் அதிகரிப்பதாகத்தான் முடியும். குறிப்பாக சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் அவருடைய உயிரிப்பு, அதாவது அவருடைய தேசிய உற்பத்தியிலே மிக முக்கியமானது எண்ணெய் தான். எண்ணெய் வருமானம் தான் அவருடைய பிரதான வருமானம். அது தடைப்படமாக இருந்தால் நாட்டிலே பல தேக்க நிலை வரும். அவை நிச்சயமாக அவர்கள் அந்த எண்ணெய் வியாபாரத்தை தொடர வேண்டும் என்றால் அவ்வாறு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கக்கூடும். சரி, இப்ப உக்ரைன் ரஷ்யா தொடர்பான நிலைமைகள் ஏதாவது தற்போதைய நிலைமையில் ஏதாவது தகவல்கள் இருக்கின்றனவா? என்ற நிலைமையில் இருக்கிறது. உக்ரைன் வந்து இன்றும் வந்து 2 தரப்பும் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. உக்ரைனில் இருக்கின்ற கேஸ் ஸ்டேஷன்களை இன்றும் ரஷ்யா தாக்கி இருக்கின்றது. அதே சமயம் உக்ரைனும் வந்து ரஷ்யா மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. ரஷ்யாவின் கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதே சமயம் உங்களுக்கு தெரியும் செலன்ஸ்கி வந்து முன்னர், அதாவது போர் ஆரம்பித்த போது உக்ரைன் படை தளபதியாக இருந்தவர். பிறகு அவருக்கும் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிக்கும் இடையிலான கருத்து முரண்பாடுகளை தொடர்ந்து பிரித்தானியா வந்து அவரை பிரித்தானியாவுக்கு கூட்டியந்து அவரை பிரித்தானியாவுக்கான தூதராக நியமித்திருந்தது.
அவர் இப்போது ஒன்றை கூறியிருக்கின்றார். தற்போதுள்ள நிலையில் உக்ரைன் இந்த நேட்டோவில் சேரும் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டு ஒரு புதிய கூட்டணியை அமைப்பதற்கான வேறு வழிகளை பார்க்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதனிடையே உக்ரைன் F-16 விமானம் ஒன்று ரஷ்யாவின் இந்த கிராண்ட் 2 என்ற தாக்குதல், ஆளில்லாத தாக்குதல் ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்துகின்ற காணொளிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வோல்கன் ரக கனன் பீரங்கிகளை பயன்படுத்தி சுட்டதாக கூறுகிறார்கள். அதே சமயம் ரஷ்யா மீது இன்று பயன்படுத்தப்பட்ட புதிய ட்ரோன்கள் பிரைவோ ரக ட்ரோன்கள் என்று சொல்லியும், அது ட்ரைடா ரோபோட்டிக்ஸ் என்ற ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டது என்றும், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது, 200 கிலோ இடைகளை காவி செல்லக்கூடிய என்று சொல்லி, இப்ப இவர்கள் நீண்ட தூரம் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் தூர வீச்சை இப்போது தயாரித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவின் உள்ளக பகுதிகளை தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது CSTO என்ற தனது நட்பு நாடுகள் கூட்டணி நாடுகளை பாதுகாப்பதற்கு தாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடும் என்று ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ரஷ்யா இராணுவ கோட்பாட்டின்படி தாக்குதல் ஏற்பட்டால் தமது கூட்டணி நாடுகளை பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தாங்கள் இப்போது கருத்தில் எடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று ரஷ்யாவின் வான்படையினர் ஒடிசா கடற்பரப்பில் இருந்த ஒரு கப்பலை தாக்கி அளித்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாது இந்த அதிவேக ஹைப்போசோனிக் ஒர்னிச் ஏவுகணைகளையும் அவர்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தி இருப்பதாகவும், இஸ்கந்தர் ரக ஏவுகணையும் இதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். களமுனைகளை பொறுத்தவரையில் சும்மா பேச்சுக்கள், அமைதி முயற்சிகள் என்று பேசினாலும் களமுனையில் எந்த மாற்றமும் இல்லை. ரஷ்யாவும் ஒன்றைத்தான் விரும்புகிறது, பேச்சுக்கள் நடக்கட்டும், போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர தீர்வு வரும் வரை நிறுத்துவதற்கு ரஷ்யா தயாராக இல்லை. நீங்கள் கூறியிருந்தீர்கள் உக்ரைன் ஈரானுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது, பின்னர் ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சித்த பொழுது மன்னிப்பு கோரியதனால் நிறுத்தப்பட்டது. நீங்க கூறினீர்கள் ஏற்கனவே ஈரானினுடைய ஏவுகணை வீச்சு எல்லைக்குள் தான் இருக்கிறது என்று சொல்லி உக்ரைன் எந்த துணிவிலே அந்த தாக்குதலை நடத்தினார்கள், அல்லது வேறு இப்ப அமெரிக்காவின் தூண்டுதலினால் ஒரு தாக்குதலை நடத்த சொல்லி நடத்தி இருப்பார்களா, அல்லது தாங்களாகவோ தற்செயலாக நடத்தி இருப்பார்களா? அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் போனார்கள்? ஈரானுடைய பலம் தெரிந்திருந்ததானே? இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். உக்ரைனுக்கு இப்போது ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தன்னை இவர்கள் ஒரு போருக்கு இழுத்து விட்டிருக்கிறார்கள், தான் இவர்களை நம்பி ஏமாந்து விட்டேன் என்ற உள்ளுக்குள் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. ஆனால் அதை வெளியில் சொல்லவும் முடியாது. எனவேதான் உக்ரைன் இப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால், எப்படியும் இந்த போருக்கு நேட்டோவை இழுத்து விட வேண்டும். அதுதான் உக்ரைன் இப்போது பிரதான நோக்கமா இருக்கு. உக்ரைனுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த போருக்குள் நேட்டோவை இழுத்து விட்டால் தான் தப்பிக்கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் தன்னால் தப்ப முடியாது. ஆனால் நேட்டோவோ ஒருபோதும் அதற்குள் போவதற்கு தயாராக இல்லை, நேட்டோவால் முடியாது என்ற ஒரு நிலைமை. எனவேதான் பல ஏவுகணைகளை உக்ரைன் கூட பல ஏவுகணைகளை போலந்து மீது ஏவியிருந்தது. பைடன் காலத்தில் கூட போலந்தின் மீது விழுந்த ஏவுகணையை தொடர்ந்து உக்ரைன் உடனடியாக கூறியிருந்தது, போலந்து மீது ஏவுகணை விழுந்து விட்டது, போலந்து நேட்டோ நாடு, நீங்கள் ஆர்டிகிள் 5 உடனே ஆக்டிவேட் பண்ண வேண்டும். அவர்கள் கூறிவிட்டார்கள் அது தவறுதலாக விழுந்தது என்று கூறிவிட்டார்கள். ஏன்னா அவர்கள் போவதில்லை, அவர்கள் உக்ரைனைத்தான் பலியாக ஆடாக கொடுக்க போறார்கள். இப்ப அதே போலதான் இப்போது இந்த காஸ்பியன் கடற்பகுதியிலும் நடந்த தாக்குதலை சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியத்தை இதற்கு இழுத்து விடுவதற்கு. ஏனென்றால் ஐரோப்பாவின் இந்த வான்வெளிகளுக்கு ஊடாக ஈரான் ஏவுகணைகள் பறக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஈரானுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஒரு மோதலாக இருக்கும், ரஷ்யாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான ஒரு மோதலாக இருக்கும். அதாவது அதைத்தான் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது, உக்ரைன் அந்த தனது போரை இப்போது உலகம் முழுக்க விஸ்தரித்துக் கொண்டு போகிறது. ஆப்பிரிக்க நாடுகளிலும் ரஷ்யாவின் படைத்தளங்களை உக்ரைன் தாக்கி இருக்கின்றது சிறப்பு படையணி மூலம். அதே போல இப்போது கஸ்பியன் கடற்பகுதியை தாக்கி இருக்கிறது, பல்டிக் கடற்பகுதியில் தாக்கி இருக்கிறது, கருங்கடல் பகுதியில் தாக்கி இருக்கிறது, துருக்கியின் கப்பல்களை தாக்கி இருக்கிறது என்று சொல்லி ஒரு என்னென்று சொல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய்கொண்டிருக்கிறது.
நல்லது. இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.